Good morning, everybody. Welcome to Live Market Analysis LMA program. Futures and options trading opportunities நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்ற பேர்ல எல்லாமே அண்ட் மண்டே டு ஃப்ரைடே 11 AM நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் பார்க்குறோம். என்ன அப்ஜெக்டிவ்? கிளியர் ட்ரேட் பிளான், எங்க லாங் போகலாம், எங்க ஷார்ட் போகலாம். அது மாதிரி ஆப்ஷன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம், என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளோட நமக்கு ரிசல்ட் என்ன, லாபமா நஷ்டமா அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ரூல்ஸ் ஆஃப் த கேம் அப்படின்றதே நம்ம பார்த்துக்கணும். அதனால நான் ஒவ்வொரு நாளுமே அந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம் அப்படின்றத சொல்லிட்டே இருக்கிறேன். ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரூல்ஸ் ஆஃப் த கேம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு நாளைக்கு நம்ம வந்து அதிகபட்சம் 2 ட்ரேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல ரிஸ்க்னு பார்க்கும்போது நிஃப்டிக்கு வந்து 2 ட்ரேடுக்கு சேர்த்து 1500 ரூபாய் ரிஸ்க் எடுக்கும். இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸா தெர் வாஸ் அ ஹியூஜ் மூவ்மெண்ட், அதனால நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சோம். பட் நார்மல் டேஸ்ல வில் ஹேவ் ஒன்லி 750 rupees, 30 points 40 points தான் வைக்க போறோம். ஸோ ரிவார்டும் அந்த மாதிரி 1500 3000 வரும்போது நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். முதல் ட்ரேட்லயே ஒரு நல்ல லாபம் வருது, நல்ல லாபம்னு ஒரு லாபம் வந்தா கூட we can close for the day. 2 ட்ரேடு தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா அன்னைக்கு ட்ரேடை நிறுத்திடணும். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மேனேஜ்மெண்ட்ல நம்மளுடைய என்ட்ரி ஆன பிறகு ஒரு 10-15 நிமிஷம் நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னு சொன்னா சின்ன லாபத்திலோ பிரேக் ஈவன்லயோ சின்ன நஷ்டத்தை கூட வெளியில வந்துடலாம். பிரைஸ் நம்ம கொடுத்துருக்க எல்லைக்கு அருகாமையில் வந்துட்டு ட்ரிகர் ஆகலைன்னா அடுத்த முறை அதை என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதான் ரூல்ஸ். ஸோ நம்ம இப்போ நேரடியா நம்ம போயிடலாம், சார்ட்டுக்கு போயிடலாம். யா, குட் மார்னிங் சுரேந்திரன் சார், அண்ணா சார், ஆனந்தவலி மேடம், ஜானகிராம் சார், சரவணன் சார், குட் மார்னிங் ஸ்ரீதர் சார், குட் மார்னிங். சரி, இப்போ நம்ம நேரடியா நம்மளுடைய நிலவரத்துக்கு போயிடலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், நம்ம வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்றதுல இருந்து என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். பிரேக் டவுன் செல், அப்புறம் பை, அதெல்லாம் நம்ம போட்டுருந்தோம். அதே மாதிரி இங்க பிரேக் அவுட்டுக்கும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ், அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ சார்ட்டுக்குள்ள வரோம். குட் மார்னிங். நேர நம்ம இப்போ சார்ட்டுக்குள்ள come to the charting area. நிஃப்டி எடுத்து ஓகே, ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நேற்றுக்கு நம்ம ட்ரேட் பண்ணதோடைய நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டி ரைட். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தது ஃபியூச்சர்ஸ்ல நம்ம பார்த்தது. எஸ், ஸோ நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் நடக்கல. அதன் பிறகு என்னாச்சு, இட் கேம் டவுன். ஸோ இட் கேம் டவுன் அண்ட் நமக்கு பிரேக் டவுன் செல் கொடுத்துருந்தோம் இல்லையா. செல்லுன்னா 22,890 கீழே செல்லு ஃபார் டார்கெட் ஆஃப் 22,790. 22,790 டார்கெட்டா வச்சிருந்தோம். ஸோ 22,790 வரும்போது என்ன பண்ணோம், அங்க அப்படியே உல்டா லாங் போகலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி லாங் போகும்போது நம்ம ஸோ லாங் போலான்னு பண்ணியிருந்தோம். அந்த லாங்க்கு நமக்கு மூவ்மெண்ட் அப்படின்றதை நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, ஸோ நமக்கு இந்த லாங்ல என்ன கிடைக்குது அப்படின்றத என்ட்ரி பண்ணி இட் வெண்ட் அப் டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எங்க போச்சு 869. ஓகே, ஸோ 869 870, தட் இஸ் ஆல்சோ வெரி டீசன்ட் மணி ரைட். இந்த இடத்துல இந்த மூவ் ஒரு என்ட்ரி கொடுத்த பிறகு இட் மூவ்ட் அப். தென் செகண்ட் டைம் இங்க வரும்போது ஐ திங்க் இட் கேம் டவுன் டு தி லோ ஆஃப் 22,278. 222 728. ஓகே, ஸோ இந்த 728 நம்ம 730 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். பட் இந்த ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல 728 வந்துச்சு. பரவாயில்ல, இங்க வி காட் சம் டீசென்ட் மணி. இதை அட்ஜஸ்ட் பண்ணவங்களுக்கு பெரிய மணி, பட் இது இஸ் ஆல்சோ வெரி டீசென்ட் மணி. 22 நமக்கு 869, அட்லீஸ்ட் 860 வரைக்கும் வந்ததை கூட நம்ம 1:1 கூட எடுத்துக்கலாம். குட் மார்னிங் பாலஸ். ஸோ நேற்றுக்கு நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த ரெக்கார்ட்ல போட்டுக்கலாம்.
ரைட். ஸோ நேற்றுக்கு நம்ம நடந்த இந்த ட்ரேட்ஸையும் நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டுக்கிறேன். ஐ ஜஸ்ட் ஷோ யூ. திஸ் இஸ் ஒன் என்ட்ரி அந்த லாங் சைட். நமக்கு இந்த பிரேக் டவுன் ஷார்ட் அண்ட் திஸ் இஸ் லாங். இந்த ஒரு லாங்லேயே நான் வெளியில வந்ததா எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ரெண்டாவது லாங் வந்து இந்த இடத்துல நம்மளுடைய 730க்கு கீழே 2 பாயிண்ட் இறங்கிட்ட பிறகு ஏறிடுச்சு. anyhow we have made money and the short and made money in the long. அதே மாதிரி நமக்கு புட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுலயும் நமக்கு உடனே என்ட்ரி கிடைச்சது. நமக்கு பிரேக் அவுட்டுக்கு நமக்கு போட்டு வச்சிருந்தோம். we wanted to take entry above yeah. So இந்த 284க்கு மேல பை above 234 ஸ்டாப் லாஸ் நம்ம வச்சிருந்தோம். அதே மாதிரி it went up உடனேவே பிரேக் பண்ணி it went up to the high of 375. நம்ம 384 டார்கெட்டா வச்சிருந்தோம். 375 அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சது. அப்கோர்ஸ் நம்ம அது ஒரு கொஞ்சம் முன்னாடியே நம்ம எக்ஸிட் கூட டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே போலையா, நம்ம அதுல கூட எடுத்து நம்ம வெளியில எக்ஸிட் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். மேபி வி எக்ஸிட்டட் அட் 360 365 கூட நம்ம எக்ஸிட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். 360 365 அப்படின்றதுல நீங்க ட்ரேடு ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரெண்டுமே நான் இங்க போட்டுட்டேன். நம்மளுடைய நிஃப்டியில ஷார்ட் என்ட்ரி இட் கிவ் யூ ஃபுல் டார்கெட். லாங் என்ட்ரியில என்ன பண்றோம், ட்ரேடை ரிவ்யூ பண்ணிட்டோம். ட்ரேட் ரிவ்யூ பண்ணி 860ல வந்துட்டோம். ஸோ தட் இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நிஃப்டியில நமக்கு இந்த வாரம் இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே இட் இஸ் 11%. பிகாஸ் எலெக்ஷன் வீக் ரிசல்ட் வந்த வீக்ன்றனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரி மூவ்மெண்ட்ஸ்லாம் இங்க பார்த்தோம். பிகாஸ் த மூவ்மெண்ட்ஸ் ஆர் சம்திங் நமக்கு சாதாரணமா நம்ம 1% 1.5% இந்த மாதிரி பாக்குற இடத்துல இட் கேவ் அஸ் 2%, 2.8, 2.9 இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அப்கோர்ஸ் ரிஸ்க்கும் அந்த அளவுக்கு நம்ம எடுக்க வேண்டியதா இருந்தது. நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இந்த வாரம் இது வரைக்குமே வந்து தட்ஸ் a very big return தான். So that is 17% result. Okay, so that's all big numbers in general. So நமக்கு இதுல 45,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த லாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வீக்ஸ்ல it becomes 58,080. The profit is 13,800 in the case of options. Okay, so futuresல நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதில் நமக்கு 10,000 ப்ராஃபிட்டாக காட்டுது. ஸோ ஸோ அதனால எஸ் இது வந்து நமக்கு இட் ஷுட் பி 85,000 ப்ளஸ் திஸ் ப்ராஃபிட். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ட்ராக் ரெக்கார்ட் விச் வி ஆர் நவ் ஃபாலோயிங். நம்ம நேராக இப்போ சார்ட்டுக்கு போகலாம், இன்னியோட வாய்ப்புகளை பார்க்கலாம். எதுக்காக இந்த ட்ரேட் லாக்னு சொல்லுவோம். நம்ம கணக்கு வழக்கு இல்லாம எந்த வியாபாரம் பண்ணக்கூடாது இல்லையா? இட்ஸ் அ பிசினஸ். ஸோ உங்களுக்கு இதுல என்ன லாபம் என்ன நஷ்டம்னு உங்க கணக்கு உங்களுக்கு இருக்கணும். ஸோ தட் வில் கிவ் யூ கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர் யூ த ரைட் டைரக்ஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம இப்போ நேரடியா we will come to the chart. ஸோ இன்னியோட வியாபாரத்துக்கு வந்துடலாம். Okay, so what's happening now? ஸோ தொடர்ந்து இன்னைக்கு காலையில இருந்து அது ஏறிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்கோர்ஸ் இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் வந்திருக்கிறதே நம்ம பார்க்குறோம். ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன். Chart 7. ஓகே, ஸோ இதுல ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன்ஸ். அப்புறம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா இப்போ that is looking for a breakout. So we can take the breakout and it is breaking 23,105. So 23,105 110 கூட வச்சுக்கலாம் நம்ம பிரேக் அவுட்டை. ஐ மார்க் இட் நவ். So breakout by above 23,105, 110 வச்சுக்கலாம்.
So we'll keep a stop loss. Okay, we'll keep a stop loss 23.70. So 40 points, 80 points reward பார்க்கலாம் 23.19. Okay, so this is breakout kind of plan. Chart தெரியலையா? ஓகே. ஸோ இப்போ சார்ட் நான் ஷேர் பண்ணிட்டேன். தெரியுதா? ஓகே, குட். உங்க எமோஷன்ஸ்லாம் சூப்பரா வந்துட்டு இருக்கீங்க. ஓகே. சேட்டை விட ஜூம்ல இந்த எமோஷன்ஸ் நல்லா வேலை பார்க்குது. நீங்க அந்த கண்ணுல தண்ணி வர மாதிரி எல்லாம் ஒரு இமோஜி போட்டு விட்டுருந்தீங்க. அது பார்க்கும்போது என்னடா இதுல என் கண்ணுல தண்ணி வருது அப்படின்னு பார்க்கும்போது ஓகே சார்ட் ஷேர் ஆகல அப்படின்னு. ஓகே குட். யூ ஆர் எஃபெக்டிவ்லி யூசிங் ஆல் த ரிசோர்சஸ். ஓகே. தம்ஸ் அப் சூப்பரா போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே. ஸோ குட் டு சி இஃப் தர் இஸ் அ பிரேக் அவுட் வில் கோ ஃபார் இட். அதுக்கு முன்னாடி பாருங்க இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான விஷயம் இங்க ஒரு ரவுண்டிங் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கலாம். ரிமூவிங் ஆல் த ஓல்ட் கண்டென்ட். ரவுண்டிங் பாட்டமா கூட நம்ம இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ இந்த ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படின்றது எந்த டார்கெட்டை நோக்கி போகலாம் அப்படின்னு ஒரு வியூ எடுக்கலாம். திஸ் இஸ் த ரவுண்டிங் பாட்டம் அண்ட் வாட் would be the target. இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ்க்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பேட்டர்ன்ஸ் 22 மேபி 740 அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஏரியாவை. This is almost 22,740 and this is 22,980. This is going to be another 22, 23,200. Okay, there is a good target ahead. So it is likely to go towards 23,180 to 23,200 target நோக்கி போலாம் in general. But it may not immediate பண்ணணும் அவசியம் இல்லை. But that's a target for the pattern. So 23,180. நம்ம டார்கெட் 23,190 வச்சிருக்கோம்ல அந்த ஏரியா தான் இது ஆல்மோஸ்ட் 180, 190 டார்கெட். சரி இப்போ ஒரு பிரேக் அவுட்காக நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். When there is a dip, when there is a dip and plan to make an entry is coming down. So இறங்கி வரும்போது we can take it at buy and buy at buy at 22,997 and we will keep a stop loss. இப்போதைக்கு 40 பாயிண்ட்ஸே போடுறேன். இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அதனுடைய மொமெண்ட் வாலட்டிலிட்டி குறைஞ்சிடுச்சு நல்லாவே. ஸோ 22,947 957 40 பாயிண்ட் வச்சுக்கலாம். 22,997ல என்ட்ரி and the stop loss 22,957, 40 points for a target will keep 80 points. So 23,77. Okay, on the dip, we'll buy over here, and also we plan to go for a strong breakout on the upside because we have a target towards 23,180. ஆப்ஷன்ஸ்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Currently, it is trading at 23.82.
ஓகே ஸோ ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் நம்ம வில் டேக் இட் அட் 23,100 கால் கூட எடுத்து பார்க்கலாம். 23,100 கால். Nifty 13th June. ஓகே ஸோ இதில் நம்ம immediate breakout-க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். Any breakout will take. Okay, so we'll go for a buying once it breaks 209 or 210 வச்சுக்கலாம். We are going to buy at 210. Breakout buy at 210. 210, I'll keep a stop loss at 180 and for a target of 270. So this is one area we can plan to buy. And whenever there is a dip, we will take it at 156. On the dip, buy at 156, stop loss 126, and for the target 216. Actually 216 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. If it is around even 200, we can exit. ஏன்னா அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ரெண்டுக்குமே நம்ம ப்ரிப்பேர்டா. Okay, this is for as far as call option is concerned. நம்ம வந்து வியூ வந்து கொஞ்சம் புல்லிஷா தான் இருக்குது அப்படின்ற ஒரு சினாரியோ. We have a bullish view. இத பத்தி யோசிக்கலாமா வேணாமா? இந்த இடம் பிரேக் ஆச்சுன்னா புட்டுக்கு நல்ல வாய்ப்பு வரலாம். ஜஸ்ட் பிரேக் கீழே வந்து நமக்கு அந்த 23,950 அதை உடைக்கணும். 23,950 உடைக்கணும். ஸோ அப்போ பேட்டர்ன் ஃபெயில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். இது வந்து பிரேக் டவுன் செல். பிரேக் டவுன் செல் பிலோ கொஞ்சம் தள்ளியே வைக்கிறாத 22,945 and the stop loss 22,985, 40 points. So we'll target of 22,860. ஓகே இந்த பிரேக் டவுன் நடந்துச்சுன்னா புட்டுக்கு வேலை இருக்கு. இந்த பிரேக் டவுன் நடந்ததுன்னா புட்டுக்கு வேலை இருக்கு. என்ன ஒண்ணு இப்ப கரண்ட்லி இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 23,071. நம்ம போட்டிருக்கிற இடம் வந்து 22,997. இந்த ஃபால்ல கேப் இருக்கு. 65 to 60-70 பாயிண்ட் இருக்கு. ஆனா நமக்கு 35 பாயிண்ட் தான் கிடைக்கும். அதனால அந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்றதா அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கு. I'll take 23,100. The 100. ஓகே இதுல ஒரு சின்ன மூவ் இருக்கு. அதை எடுக்கலாமா? 30 பாயிண்ட் 35 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எடுக்கலாமா அப்படின்றது கொஞ்சம் யோசனையா இருக்கு.
ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது நல்லது. பண்ணுவோம், பட் பார்க்கலாம், சாமர்த்தியமும் பார்க்கலாம். ஸோ மொமெண்ட் இட் பிரேக்ஸ் 253, we'll take a we'll make a entry. So we'll make an entry once it breaks 254. 254 இந்த இடத்துல ஒரு மூவ் இருக்கு. 254 30 பாயிண்ட் 35 பாயிண்ட்டுக்கான மூவ் இருக்கு இந்த இடத்துல. கேப்சர் பண்றதுனாலும் பண்ணலாம். மார்க்கெட் 523,100 P above 254 and the stop loss will keep 1:1 தாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். 30 பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம் அப்படின்னா 224. ஓகே, டார்கெட் 300 போடுறேன். 46 பாயிண்ட். ஓகே, 46 பாயிண்ட்னா நான் டீசென்டான பாயிண்ட் தான் அது. பிரேக் ஆச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்கோர்ஸ் அடுத்த கட்டம் எங்க, in case it breaks 320 and that's going to be a big fall, and put also will move up nicely. So this is going to be another strong breakout above 320, stop loss 290 and the target 380. So this is இறங்குச்சு அப்படின்னு சொன்னா this is going to be a very good buy, and that can give us a very good money. ஓகே, புட் சைட்லயும் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம், பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே we have some decent money, பட் ரிஸ்க்கும் நம்ம டிஃபைன் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ we should know about the risk what we are taking. அதுக்கு நமக்கு சரி அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ட்ரேட்லாம் என்ட்ரு ஆகும். ஆல்வேஸ் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். where we wanted to buy. Okay, let us see all the three I have marked. They save பண்ணிக்கலாம். Nifty we have worked out. Pick நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். Wow. Okay, so pick we will go to bank nifty. So bank nifty நேத்துக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன், பிகாஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளவே அது மூவ் பண்ணிட்டு இருந்தது நேற்றை பொறுத்த வரைக்கும். Give the opportunity for us, right? அது பை above sell below அப்படின்னு வச்சிருந்தோம், அது ரெண்டுமே நமக்கு நடக்கல நேற்றுக்கு. We'll have a fresh look. Still the levels are still workable. நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண levels are still. Change to today's chart. Okay, so what's happening now? Nifty actually moved up nicely, but bank Nifty is not doing much. So subdued இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். Still we are looking for some breakout. Still we are same levels தான் valid for even today.
we should look for a breakout. Currently, it is trading at 49,755. இன்னொரு 100 பாயிண்ட் மேல ஏறி பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் த மூவ் கேன் பி ஹியூஜ். நேற்றுக்கு நான் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டு காமிச்சிருந்தேன். அது வந்து பிரேக் பண்ணி இன்ட்ராடேல கீழே வந்தது. நம்ம சப்போர்ட் லெவலும் நான் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த லெவலுக்கு கீழே போல நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு ஒருவேளை இனிமேல்ட்டு அது பிரேக் பண்ணுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாமான்னா அதுவும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதை நான் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஃபைன் டியூன் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். பட் மேல உடைச்சிடுச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் கேம். பிக் கேம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் கோயிங் டு வெரி பிக் கேம். மேல உடைச்சிடுச்சுன்னா நிஃப்டியை விட டபுள் மடங்கு வேகத்துல பேங்க் நிஃப்டி நகரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் அப்படி பார்த்தீங்கன்னா இதை உடைக்கும் போது 500-600 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கு. நம்ம 500-600 பாயிண்ட்டுக்கு மேல மூவ்மெண்ட் இருக்கு. If it breaks this area 49,850, it can move even so 50,350, 400 அந்த டார்கெட்டுக்கு இது போகலாம். மேல மினிமம் டார்கெட் இன்னும் ஜாஸ்தி கூட போகலாம். If it breaks, we have a target 50,000, 350 to 400. நம்ம கன்சர்வேட்டிவா போறோம். But still it's got a big targets. Even 50,500 also can be done. இது மேல உடைக்கும் போது we got a very big target. So the same level we are marking 49,850 break பண்ணும்போது we are a buyer. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ்ல we will take up yeah, so 49,700. நேற்றுக்கு வந்து 48,200 நம்ம எடுத்திருந்தோம். இது 49,700, 800. 49,700, 800 தான் நம்ம எடுத்து பார்க்கலாம். 49,800 all options. Bank Nifty 49,800 call. So இதே நம்ம இமீடியட்டா எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்கு. We have two important places. இப்போ இமீடியட்டா ஒன்று எடுக்கலாம். பிரேக் பண்றப்ப கூட ஒன்று எடுத்துக்கலாம். That is 483. Now it's breaking. இதை எடுத்துக்கலாம். But it's for 70-80 பாயிண்ட். You can buy. Where is the target? 565. We are buying now. Current price. Okay. We buy 59,800 C. Okay, started moving. நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 480, 490 அதில் கூட எடுத்த மாதிரி வச்சுக்கலாம். 490 மார்க் பண்ணதுலேருந்து அது மூவ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸ்டாப் லாஸ் வில் கீப் 60 பாயிண்ட்ஸ் 430 அண்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 565. இதுக்கு மேலேயும் வாங்கலாம். தட் இஸ் அனதர் பிக் மூவ். நான் சொன்னேன் இது இஸ் கோயிங் டு பி பிக் மூவர் சொல்லியிருக்கிறேன். நான் இன்னொரு பிரேக் அவுட் பை அதில் போட போறேன். That is going to be a big mover. So that is going to be, we can break out by above. $575, keep a stop loss.
515 and big target actually இது நான் போடுறது ஓகே 695 but even in our big targets இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம உள்ள போலாம் இதை தாண்டும் போது நம்ம எடுத்துக்கலாம் that is going to be a big target 695 போட்டிருந்தாலும் கூட it can have another big target can go to 770 அந்த ரேஞ்சு கூட போலாம் டார்கெட்ஸ் that's going to be a bigger target அது வந்து 770 கூட இன்டர்மீடியட் டார்கெட் தான் அதை உடச்சு even can go to 1000 also another big target இது வந்து இந்த மாதிரி slow and steadily or பரபரப்பாகவும் எதை நோக்கி போயிடலாம் can go towards 1000 target ஸோ 2 லாட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவுதான் போகுது அப்படின்றதையும் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு இங்கேயும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு let us say so all are looking for a big targets எப்படி அது நமக்கு always go with the stop loss actually once this is taken off then the momentum can be higher okay for the week already we have got a very decent return in all the counters nifty layer ஏற்கனவே we have around now 11% நம்ம பார்த்திருந்தோம் nifty optionsல already it is even 17% bank niftyல நேற்று வாய்ப்பு இல்லை ஸோ நம்ம போன வாரம் பேங்க் நிஃப்டில நிறைய வாய்ப்பே எடுக்கல ஸோ இட் வாஸ் லைக் அரௌண்ட் இட் வாஸ் கிவிங் டீசென்ட் 5% அப்படின்றதும் ஒரு டீசென்ட் பர்சன்டேஜ் தான் இட் இஸ் கிவன் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பெருசாக கிடைச்சது இன்னும் 12% கிடைச்சிருக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் ஸோ பிளே சாஃப்ட் டுடே அண்ட் என்ஜாய் த வீக் வித் தி குட் ப்ராஃபிட் அண்ட் ஃபாலோ த ரூல்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கோர்ஸ் நம்ம எல்லாத்தையுமே சேவ் பண்ணியிருக்கோம் மண்டே அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் okay so wish you have a very nice weekend we'll meet to Monday morning by 11 o'clock thank you everybody bye bye